நண்பாஸ், ஹலோ நண்பாஸ், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் பத்தாஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா, உடம்புல போகிற லைனில் ஒரு அழகான கோயிலை பார்த்தோங்க. அந்த கோயிலில் நடுக்கல் வழிபாடுங்க. உங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம ஊருக்காக தயாரம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த நடுக்கல்லுங்க. அதை வச்சு இன்றைக்கி கோயில் மாதிரி சிறுசாக கட்டிக்கிறாங்க. இது என்ட்ரன்ஸுங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், நடுக்கல் இருக்குங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஒரு அழகான குட்டி கோயிலுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோயிலோட அமைப்பு. வேப்ப மரத்தடியில் அழகாக இருக்குதுங்க. சுற்றி பக்கமும் இது ரோட்டு மேலேயே தான் இருக்குதுங்க. அப்படியே வாங்க உள்ளுக்குள்ள அப்படியே போயிட்டுருப்போம். நாம் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குதுங்க. அந்த கல்லில் வச்சு கட்டிக்கிறாங்க. கல்லில் இந்த இது மாதிரி கட்டிக்கிறாங்க. பாருங்கள் புளிங்க. இது நல்லா பார்த்தா உங்களுக்கு தமிழில் எழுதிக்கிறாங்க. உங்களுக்கு தமிழில் எழுதிக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டில் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு பாருங்கள் புளிங்க, புளி. அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்க பார்ப்போம். நடுக்கல் யாருக்கு வச்சுக்கன்னு சொல்லி பார்ப்போங்க. அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதானுங்க. ஒருத்தர் புளி இருக்குதுங்க. புளியை குத்துறாருங்க. உங்களுக்கு புளியை குத்தி, அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே புலி வருங்க, ஊருக்குள்ளே புலி வரும். அதை வேட்டையாடி உயிர் நீத்திருப்பாங்க. அவங்களுக்கு நடுக்கல்ல வச்சு வழிபடுவாங்க. கடைசியில் அவங்க தெய்வமாக்கிடுவாங்க. உங்களுக்கு பாருங்கள், இது பாதி உடம்பு மட்டும்தான் இருக்குது. என்ன கான்செப்ட்னு தெரியலிங்க. ஒருத்தர் பாருங்கள், புளி வேட்டையாடுறாருங்களா, வித்தியாசமாக இருக்குதுங்க. பாருங்கள், அப்படியே வாங்க அப்படியே வெளியே வாங்க. அப்படியே பகலக்கல் வச்சு கோயில் மாதிரி கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே இது பண்ணிக்கிறாங்க. இது பாருங்க மரங்க. அப்படியே வாங்க. இது ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. இதாங்க நடுக்கல் வழிபாடுங்கிறது. இந்த ஊரில் ஒருத்தர் வாழ்ந்திருப்பார். அவர் இந்த ஊருக்காக உயிர் தந்திருப்பாருங்க. புலி கால்நடையில் புளி அடித்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ஊருக்குள்ள தொந்தரவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அது கூட சண்டை செஞ்சு செத்துருவாங்க. செத்தவர் அவங்க நினைவாக வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள், எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னடா. பார்த்துட்டிங்களா, தெரியுதுங்களா? புளிங்க, புளியை குத்துறாருங்க. பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஒரு மனிதர் இருக்கிறாருங்க, வீரர். ஆப்போசிட் புலி இருக்குதுங்க. புளியை வேல் எடுத்து குத்துறாருங்க. வேலுங்க சென்டரில். இது மனிதருங்க. இது சென்டரில் வேலுங்க. வேலு புளிங்க. உங்களுக்கு எப்படிங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. இதாங்க நடுக்கல் வழிபாடு. மேலே என்ன எழுதிக்கிறாங்க. ஆமாம், மேலே என்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பாருங்க, மனிதன், வேலு. பார்த்துட்டிங்களா? இவ்வளோதான் என்னால் காய்க்க முடியுது. மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த மாதிரி மறைந்த வீரர்களுக்கு சிலை வச்சு கும்பிட்ற நம்ம பண்பாடு நாகரிங்க. இந்த காலனியும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ, நன்றி. இந்த காலனிகள் அனைவருக்கும் வெற்றி தர வேண்டும். இதில் என்ன கோக்களை சிறுசாக இருக்குங்க. இதில் போக முடியல. ஆமாம், பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் தவிர்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாங்க, தவிர்த்து தான் போக வேண்டியதாக இருக்குதுங்க. ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க. ஒரு ஆள் நுழையெல்லாம் தவிர்த்து அந்தளவுக்கு இடம் இருக்குதுங்க. சரிங்க, இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு காணொலிகள்.